அப்போ ஆண்டவர் வரும்போது இந்த அக்கிரமச்சிக்காரங்கெல்லாம் ஓடி போய் ஒளிகிறது பார்ப்பாங்க. நம்ம எப்படி ஓடிவாங்கன்னா, மலைகளுக்கு மேலே போய் இருந்துட்டு மலைகளுக்குள்ள போய் மலையில எங்கள் மேலே விழுந்து எங்களை மறைச்சிக்காங்க, என்னால் அவரை பார்க்க முடியல. குண்டுகளே நீங்களாம் என் மேலே விழுந்து மறைச்சிக்காங்க, என்னால் அவரை பார்க்க முடியலன்னு ஓடி ஒளியுவாங்களாம். அது மாதிரி தன் உயிரை மாற்றிக்கிறதுக்கு போனால் கூட உயிரை மாய்க்க முடியாதவங்க. அந்த அளவுக்கு இந்த ஐஸ்வர்யவான்களும் இந்த அக்கிரமக்காரங்களும் இந்த பூமியில் என்ன செய்வாங்க, என்ன மாதிரி நிலநிற்பாங்கன்னு தெரியல மக்களை. முடிஞ்ச அளவுக்கு உங்களை தாழ்த்துங்க மக்களை. பெருமை கை கொடுக்காது. உங்களோட சிறுமை, நீங்களோட தாழ்மை உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு நாளைக்கு அதை உயர்த்தும். ஆனால் அந்த பெருமையை பண்ணி இந்த மாதிரி அக்கிரமம் செஞ்சு அநியாயம் செய்கிறவங்களுக்கு நிச்சயம் தேவன் வந்து அடி கொடுப்பார். அந்த அடியை நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு சக்தி இருக்கான்றதை மட்டும் நீங்கள் பார்த்துக்காங்க. அவ்வளோதான். அதேமாதிரி அநியாயமாக கொண்டு இந்த ஏழை ஜனங்களை கொல்வது, ஏழை ஜனங்களை அடிக்கிறது, இதெல்லாம் எப்படி பண்ணுறானுங்கன்றது என்ன மனச்சாட்சியோடு பண்ணுறானுங்கன்னு தெரியல. தயவுசெய்து கர்த்தருடைய வருகை சமீபமாயிடுச்சு. நீங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க. தேவனை நீங்கள் சீக்கிரமாக ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தருடைய வருகை சமீபமாயிடுச்சு. இனி காலம் செல்லாது. அதனால் இனி காலம் செல்லாத அவருக்கு வருவாங்க. நமக்கு முன்பாக மரித்தவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லப்பட்டிருக்குது. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ சீக்கிரம் மறிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பாக்கியவான்களாக இருக்கப்படுறோம். தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் யார் உங்களை அடிச்சுக்கொண்டாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க. தேவன் வந்து நிச்சயமாக பார்த்தீங்களா, அமெரிக்காவில் ஒருத்தர் வந்து ஒரு ஊழியம் செஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்க ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டாங்க. அவங்க ஏவி மூலிமா நான் கூட அதில் ஒரு மெசேஜ் நான் ஒரு அனுப்பிச்சிருந்தேன் அவருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எவனுக்கு போனதுக்கப்புறம் நாங்கள் உங்களை சந்திக்கணும். அதே மாதிரி அவர் வந்து ஏவில் பண்ணி எவனுக்கு போகிற மாதிரி பேசிட்டு இருக்கிறார். திடீர்னு எல்லாத்து மத்தியில் எந்திரிச்சு எவனுக்கு போகிற மாதிரி அதே மாதிரி தான் அவர் மறைச்சிட்டாரு. ஆனால் தேவன் வந்து நல்லது செய்வார். ஏன்னா அவர் ரத்தம் சிந்ததில் எல்லாம் பாவம் மன்னிப்புலான்ட்டார். ரத்தம் சிந்தி மறைச்சதுனால நிச்சயம் அவர் பரலோக ராஜ்யத்தில் இருப்பார். நம்மெல்லாம் பார்ப்போன்ற எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருக்கான்றதை நீங்களே யோசிச்சுக்கோங்க.